வணக்கம். தமிழ்நாடு அரசு பொது விநியோக கடைகளில் கொடுக்கக்கூடிய பாமாயில் எண்ணெய்க்கு பதிலாக விவசாயிகளே பயிர் செய்யக்கூடிய கடலை எண்ணெய், தென்னை எண்ணெய், எள்ளு எண்ணெய் போன்ற எண்ணெய் வித்துக்களை பொது விநியோக கடைகளில் மானிய விலையில் கொடுக்க வலியுறுத்தி தற்பொழுது தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பினர் கூட்டாக சேர்ந்து எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். தமிழ்நாடு அரசின் நியாய விலை கடைகளில் குறிப்பாக மலேசியா, இந்தோனேஷியா போன்ற அயல் நாடுகளிலிருந்து வரவழைக்கக்கூடிய பாமாயில்களுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய்களை மானிய விலையில் விற்பனை செய்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை தமிழ்நாடு அரசானது காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தற்பொழுது ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. தமிழக அரசானது தற்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அரசானது தனது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தேர்தல் வாக்குறுதியாக 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது 66வது வாக்குறுதியில் இது போன்று அந்நிய நாடுகளிலிருந்து வரவழைக்கக்கூடிய எண்ணெய்களுக்கு பதிலாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய எண்ணெய்களையே நியாய விலை கடைகளில் விநியோகிக்கப்படும் என்ற கோரிக்கை என்ற வாக்குறுதி அளித்திருந்ததாகவும் தற்பொழுது வரை விவசாயிகளின் எந்தவித கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை என்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து விவசாயிகள் இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தமிழ்நாடு அரசிற்கு அதிக அளவில் அழுத்தம் கொடுத்தும் வேளாண்மை துறைக்கும் அதிக அளவில் அழுத்தம் கொடுத்தும் இதுவரை விவசாயிகளின் இந்த ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்றாமல் தமிழக அரசானது காலம் தாழ்த்தி வருவதாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட முயன்றனர். குறிப்பாக போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் அனைவரையுமே போலீசார் பேருந்து மூலம் கைது செய்து தற்பொழுது அருகில் உள்ள மண்டபத்தில் கொண்டு சென்றுள்ளனர். குறிப்பாக விவசாயிகள் வைக்கக்கூடிய முக்கிய கோரிக்கையானது அயல் நாடுகளுக்கு உள்நாட்டில் எண்ணெய் வித்துக்களை விளைவிக்கக்கூடிய விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலை உள்ளதாகவும், ஆனால் தமிழ்நாடு அரசானது அந்நிய நாட்டிற்கு சிவப்பு கம்பளம் வரவேற்று அவர்களுக்கு வருவாயை ஈட்டி தரும் விதமாகவும் அவர்கள் பயன்பெறும் விதமாகவும் நடந்து கொள்வதாகவும் விவசாயிகள் தற்பொழுது குற்றச்சாட்டை தமிழ்நாடு அரசின் மீது வைத்திருக்கின்றனர். தமிழ்நாடு அரசானது தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய விவசாயிகள் விளைவிக்கின்ற இந்த எண்ணெய் வித்துக்களை நியாய விலை கடைகளில் விநியோகம் செய்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என விவசாயிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த போராட்டமானது தற்பொழுது கைது செய்யப்பட்டாலும் தொடர்ந்து அரசானது தங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் வரையிலும் அழுத்தம் தரப்படும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்.